அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். தாளக்கார மாமா என் தலைய தொடலாமா, தாளக்கார மாமா என் தலைய தொடலாமா, சொன்ன மாமா நம்ம போவா போகலாமா, நம்ம போவா போகலாமா, தப்பா நினைக்கிறதா? ஒட்டிக்கார மாமா என் பூவை தொடலாமா, ஒட்டிக்கார மாமா என் பூவை தொடலாமா, சொன்ன மாமா நீ கோபப்படலாமா, நீ கோபப்படலாமா, ஆட்டக்கார மாமா என் பூ தப்பா நினைக்கிறா? ஆட்டக்கார மாமா என் கூட ஆடலாமா, சொன்ன மாமா நீ கோபப்படலாமா, டைம் தானே கேட்டேன். கோயிலாண்டவாடி அம்மா 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 நீங்களெல்லாம் செஞ்சு
அனாதி மனாதி யாரும் ஒண்ணுமே தெரியலையே. நான் வந்ததுக்கு தோழி எந்த தோழி? மடப்பட்டு தோழி வந்துக்கிறேன். மடப்பட்டு பயிர மாதிரி குத்தனா தெரியும். பாயம்மா வணக்கம்மா. ஆமாவா சேர்ந்தால் இந்த வணக்கம். காலம் போன் போடுறது கடமை கண் போடுறது கடமை கண் பண்றது டைம்லீஸே கோல்டுன்னுவாங்க. வந்து ரெண்டாம் நாள் சிரிப்புலாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆமா வரவங்களுக்கு தடைக்கலா தான் இருக்கணும். தடைக்கலா இருக்க கூடாது. ஆமா அப்பா ஆமா அப்படி இருந்தாலும் ஆமா. இது எப்பேற்பட்ட புண்ணியசேஸ்வரமான பூமி. விஜயபுரம் நகரம். அழகான விஜயபுரம் நகரம். ஆமா. அப்பா, எங்க ஊர்ல எந்த ஒரு குறை என்பதுமே கிடையாது. ஆமா. ஏன்னா மச்ச நாட்டுக்கு சமமான நாடு இந்த விஜயபுரம். ஆமா. எப்பொழுதும் பசுமையா தான் நிறைந்திருக்கும். ஆமா. அப்பேற்பட்ட இந்த விஜயபுரம் நகரத்துல இன்று எதற்காக கூடப்பட்ட இப்பேற்பட்ட தெய்வீக சபை? ஓ அது இதோ அழகா வீரபத்திர சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து முருகன் என்ற சொல்லப்படி ஆடினார். அவர் பிரார்த்தனை முன்னிட்டு அவர் சொந்த செலவுல அகோர வீரபத்திர சாமி நாடகத்தை நம் தலைமையில் நடத்த வேண்டும் என்பதற்காக நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா அன்னவர் குடும்பத்திலே வெட்டி மங்கல்யம் காமாட்சி மங்கல்யமாகவும் வீரபத்திர சாமி இருந்து அவருடைய இஷ்ட குலபதியமாக இருந்து எப்பொழுதும் வேஷம் தானே கட்டினா அங்க உட்காந்து பேசிக்கிறாடா. எப்பொழுதும் ஒன்றைப்பு வாடாமல் இன்னும் பட்டி பெருத்து பால்பானை சம்பவித்து அனைத்தும் ஜோடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல வீரபத்திர அரசாங்கத்து மந்திரியாரே, என்னுடைய விளக்கை எப்படி புரிந்ததா? சொல்ல வேண்டாம். பர்ணகாவதி 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 அது மட்டும் தான் தெரியுமா? என்னுடைய நாடு இருக்க எப்பேற்பட்ட நாடு? தட்சிணாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வீரன் சிறப்புமா என்னுடைய பதியாகிய மன்னர் தச்சகன் 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 அன்னவர் மனைவி இந்த துளவி என்னுடைய பெயர் தான் பர்ணகாவதி. இருந்தாலும் இது நாடு ஆவணம் எப்படி பத்தியா? என் நாட்டுல எந்த ஒரு குறை என்பதும் கிடையாது. இருந்தாலும் இன்றைய தினத்தை சத்தியில ஆண்டு வரக்கூடிய சந்திரமுகம் படைத்த பிரம்மதேவரை பற்றியா அன்னவருக்கு வலதுகால் பெருவில்லா இடதுகால் பெருவில்லா உட்பட செய்த பெருங்கி தச்சகங்கிற பத்தியா தச்சகா ஒரு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி அம்மா பேர் தான் பர்ணகாவதி பர்ணகாவதி பேர். அவரை திருமணம் செய்து
உன்னுடைய ஆடு ஆபரணம் பார்த்தா எப்படி இருக்கிற மணி பல பல பழகுதம்மா அப்படியே பளபளன்னு நெத்தியில் இருக்கக்கூடிய நெத்தி சுட்டியா நெத்தி சுட்டியாகப்பட்டதும் ஆமா. என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆரமாகப்பட்டதும் ஆமா. என் கையில் இருக்கக்கூடிய தங்க வளையலாகப்பட்டதும் ஆமா. என் காலில் இருக்கக்கூடிய தங்க கொலுசாகப்பட்டதும் ஆமா. எப்படி இருக்கு பத்தியா பல பல பளபளன்னு இருக்கு ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா. எனக்கு எந்த ஒரு குறை என்பதுமே கிடையாது ஆமா. ஆசைக்கும் பாசத்திற்கும் ஆமா. அப்படியே அழகா கொஞ்சமா ஆமா. லேசா ஒரு 50 குழந்தை பெற்ற ஏய் 50 புள்ளடியா பத்தா கூட்டுக்காரது பத்தியா ஏன்டா என்ன பார்த்தா எப்படி இருக்குது 50 வீரமணிய நான் பேசுறேன் ஆமா. வேணான்னு பாக்குறேன் சரி, சரி. உங்க அக்கா உங்க அம்மா உன் ஜாதில சித்தாத்தா பெரியாத்தா ஆமா. அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாதுடா சரி, சரிம்மா. தோள் மேல துணியோ ஆள் மேல கண்ணு பாக்குற பொண்ணு நான் கிடையாது ஆமா நல்ல பொண்ணுடா இருக்கா அப்படி இருந்தாலும் ஆமா. அப்படியே அழகா சின்ன பொண்ணு பெற்று ஆமா. இந்த உலகத்துக்கே படியாக்கக்கூடிய பரமசிவன் ஆமா நல்லவருக்கு திருமணம் செய்து ஏய் என்ன பேசிக்கிறீங்க எந்த ஒரு குறை என்பதும் இல்லாம ஆமா. சந்தோஷமா இருக்கும் ஆமா. எங்க வீட்டுக்காரனா தெரியல அதிசீக்கிரமா கொடுத்தாரு மகளை பார்க்க சென்றவர் ஆமா என்ன தெரியல டக்குனு வந்துட்டாரு. போனாரு. ஆமா. இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருப்பாரு ஆமா. என் மாமா எனக்கு எம்மா கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு கொடுத்திருப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா, ஆமா. இருந்தாலும் மாமாவை பார்க்கணும் ஆ. என் அத்தானை பார்க்கணும் அப்படி நேரம் போ. சீக்கிரம்னா ஏண்டா, இந்த நேரத்துல உன் மனைவி உன்னை பார்க்க வந்திருக்காங்க ஆமா சும்மா சொன்னேங்க நீ வீட்டுக்கார வச்சியா பையா வீட்டுக்கார வச்சியா வச்சிட்டேம்மா மணி வந்துட்டாங்க வந்துட்டேன் சொல்லிட்டேன் பாரு ஓ சுவாமி மன்னவா கண்ணே பர்ணகாவதி மன்னவா எப்பேற்பட்டாரு இந்த 8 திக்கும் போய் படைத்த சும்மா வந்து கண்ணே பர்ணகாவதி ஆடி வந்து கண்ணே பர்ணகாவதி மன்னவா என் பாதத்தை விடுங்களா சுகமாக வணக்கம் சுவாமி மன்னவா கண்ணே பர்ணகாவதி மக்களுடைய வாக்கியமாகட்டும் ஆகட்டும் வீரமணி வீட்டுக்காரரு மங்கள பார்க்கணும்னு போனாரு நான் இவ்வளவு அன்பா ஓடி போய் பேசுறேன் என்கிட்ட பாசமா வாங்குறியா நான் தான் நாடா கட்டி வந்து பா அம்மா எங்க வீட்டுக்காரர்ட்ட ஆசையா அன்பா போறேன் ஆமா மகளை பாக்குறேன்னு போனாரு ஆமா. என் மவ பார்த்த பூரிப்புல எவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்திருக்கணும் ஆமா முகம்லாம் ஒரு வாட்டமா இருக்கு மாட்டமாகுது ஏன்னு கேட்கலாமா கேளு கேளு கேட்டா என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாரு நான் கூட்டாளி சேர்ந்து மேல ஏறி மகளை பாக்கறன்னு ஆசை ஆசையா போனீங்க ஆமா. போன சுருக்குல மகளை பாத்தீங்களா நல்ல மரியாதை செஞ்சாளா நம்ம மகன் நல்லா இருக்காளா நம்ம மருமகன் நல்லா இருக்கானா போன சுருக்குலே திரும்பி வந்துட்டீங்களே ஆமாங்க என்ன என்ன காரணம் ஆச்சு அப்படின்னு கேக்குறேன் ஆமாங்க
போனோம் பார், போன சுருக்கிலே வந்துச்சு ஆமாங்க. அப்படின்னு கேட்கிற என்ன? அந்த செய்தியை சொன்னா என் மானம் போயிடும். காலை பொழுது முதல் மாலை பொழுது வரை காத்திருந்தேன். ஒரு ஆளை விட்டு மாமனார் வந்திருக்காரு சொன்னேன். அந்த ஆண்டி பையன் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கவில்லை. அதனால அங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சு. ஆனால் சுவாமி சுவாமி என்ன சொல்றீங்க? ஐயா மகளும் பட்டாயா அந்த ஆண்டி பையன் அவன் தான் காலை பொழுது முதல் மாலை பொழுது வரைக்கும் மரியாதை கொடுக்காம நம்ம மகள் ஓடி வந்து பார்க்கலையா? ஆசாசியா பெத்த பொண்ணு தந்தை வந்தாரே என்று மரியாதை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறேன். கன்னியாகுமரி அடி மகளால் அவன் கனையா வந்தனை நேரவில்லை. அந்த ஆண்டி பையனுக்கு பெண்ணை கொடுத்ததா பெருத்த ஊனம் வந்து நேர்ந்து விட்டது. ஊனம் வந்து விட்டதா? ஆமா சுவாமி. மக வீட்டுக்கு சென்றது. ஆமா அந்த மொத்த விஷயத்தை சொன்னீங்க. ஊனம்ன்றீங்களே அப்பேர்ப்பட்ட ஊனம் என்னங்க? என்னையா ஊனம் வந்தது? அப்படின்னு கேட்கிறேன். கன்னியாகுமரி அடிபட்டு வந்துக்கலையே. என்னை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. நேரில் வந்து வாங்கிட்டு அழைக்கவில்லை. ஒரு கூத்தி மகன் கூட காத்திருந்தேன். அவன் நேற்றத்தால் கூட என்னை பார்க்கவில்லை. அதனால் ஆசாசியா 50வது பொண்ணை பெற்று இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பரமசிவனுக்கு பொண்ணை கொடுத்து எவ்வளவு ஒரு குறிப்பு சந்தோஷமா இருக்கும். இப்பேற்பட்ட விஷயத்தை சொல்றது பத்தியா பார்த்தா பாக்குறவங்க இப்பேற்பட்ட என் குடும்பத்துக்கு அந்த நிலைமையா? என்ன செய்வேன்? உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நாய் வீட்டுக்கு இனி ஒரு காலம் அடி எடுத்து வைக்கலாமா? அடி எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா அந்த கைலாயத்துக்கு இனி ஒரு காலம் அடி எடுத்து வைக்கலாமா? ஏன்னா இது யாருன்னா பாக்குறவங்க இந்த பெண்ணுங்களுக்கு இருக்காங்க பாத்தியா, நாளைக்கு தண்ணி குடிக்கிற இடம் கூட பாக்குறவங்க பேசுவார். என் குடும்பத்தை பார்த்து 4 பேர் பார்த்து 3 பேர் காரி போயிடுவாங்களா? வேணுமணி பேர்பட்டு இருந்தாலும் என்ன செய்வோம் மன்னவா? இருந்தாலும் 10 மாசம் அப்பேற்பட்ட இடத்தில் அடி எடுத்து வைக்கலாமா? ஏய் நானா நானா அடி கேளுக்கு நம்ம
காலம் ஆமா. அந்த இடத்தில் ஆமா. நானும் அடி எடுத்து வைப்பேன். அதானே. அந்த அஞ்சானது கொண்ட ஆண்டி பையனுடைய உறவை ஆமா. இன்னையோட முடிச்சிரு. 50 பெண்ணு ஒரு பெண்ணு செத்தான் ஒரு வார்த்தையாச்சியா அதிலே உறவு கொள்ள இஷ்டமில்லை. ஆனால் உமக்காகவே அடங்கியிருக்கிறேன். ஆனால் உமக்காகவே அடங்கிவிட்டேன். கொஞ்சம் கேட்கக்கூடாது. எப்படி பெண்ணே பர்றாவதி? அதினாலே சொன்னேன். ஆமா. நமக்கு இந்த 49 பெண்ணே போதும். ஆமா. என்னால இதுக்கு மேல புள்ள பெத்துக்க முடியாதுன்னு தலப்பாடா கேட்டாரா? அதானே. என்னால புள்ள பெத்து பெத்தே மாடாது என் உடம்பு துரும்பா போச்சுடா பையா. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு பெண்ணு 49 பெண்ணை பத்தி என்ன பலனை கண்டோம், அதானே. என்ன சுகத்தை கண்டோம். இந்த ஒரே ஒரு பெண்ணு ஆமா. இந்த அன்னபூரணி அமுதவுஜாமலை பெத்தி எடுத்து ஆமா. அந்த பரம கடவுளுக்கு பெண் கொடுத்தால் ஆமா. இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பரமனாச்சு. ஆமா. நமக்கு எவ்வளவு ஒரு மரியாதை. ஆமா. ஏன்னா பரமசிவனுக்கு மாமியார் மரிமாவன்னா எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் ஒரு ஆமா, ஆமா. மாமியார் அப்பேற்பட்ட கௌரவத்துல இருந்த ஆமா. அதனாலே எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த மனுஷன் பேச்சு கேட்டாரா? அதானே. அன்னைக்கு என்ன ஒரு ஆளாவே நீ மதிக்கல. இன்னைக்கு பேர்பட்ட குறை வந்து அடிப்படைந்தாலும் சாமி என்றால் சரி. அந்த ஆண்டி புயலை என்ன ஏழுங்க செய்துட்டான். அவளை இனி ஒரு காலம் 1/2 நிமிஷம் வைக்க மாட்டேன். நல்லது ஒரு யாகத்தை செய்து அவளை கொள்வதே முடிவேன். கடவுளே ஆண்டவா வீரமணி, என்னடா எங்க வீட்டுக்காரர் இவ்வளவு ஒரு கோவத்துல இருக்காரு. ஆமா, ஆமா. நான் என்ன செய்வேன்? இதுதான் நம்ம பொண்ணு இல்லவா? ஆமா. சுவாமி மண்டவா மன்னா கோவப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஆசையா பெத்தெடுத்த பொண்ணு கோவம் வேணாங்க. நம்ம மகன் ஒரு பிள்ளை கெட்டா யாரு தாய் வீட்டுக்கு தானே வரும். வேணாங்க, கோவப்படாதீங்க.
எதுக்காக அங்க சென்று அவமானப்படுத்திட்டான் அப்படி நினைக்கிறேன். அன்னபூரணி நமது மகள் கேட்டு அலைய நேரம் அவ அலைஞ்சா என்ன அழிஞ்சா என்ன அவளை பத்தி அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்க. இனி அவளை பத்தி நினைக்கவே கூடாது. நினைச்சா சுவாமி ஆண்டவா என்னடா செய்வேன்? சின்ன வார்த்தையாச்சு. மன்னவா பெற்ற மகனின் ஆண்டவா 10 மாதம் 300 நாள் இந்த அங்கத்துல சுமந்து பெற்றவன் நான் தானே. என் வார்த்தையை கேளுங்க சுவாமி, கோவப்படாதீங்க. நம்ம பெற்றெடுத்த பொண்ணு நாளைக்கு மருமகன் செத்துட்டா தாலி அறுத்து தாய் வீடு நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளை தானே வந்துடும். வேணாம் சுவாமி, வேணாங்க, கோவப்படாதீங்க. சற்றே மனம் பொறுப்பீர். கூடி இன்னும் செத்த நேரம் போடுங்க, தேடி வருவாங்க, கூடி வரும் அப்படின்னு சொல்றேன். இன்னும்